5, 4, 3, 2, 1. ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் வீரம் விளைந்த சோழ நாடு. அன்று ஆடி 18 வீரநாராயணன் ஏரியில் காவிரி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது வல்லவரையன் வந்தியத்தேவன் என்கிற ஒரு வாலிபன் காஞ்சியிலிருந்து தஞ்சைக்கு பயணம் செய்து கொண்டிருந்தார். ஆடி 18 முன்னிட்டு ஊரே கோலாகலமாக இருந்தது. அதை ரசித்துக் கொண்டே செல்கிறார் வந்தியத்தேவன். சத்தம் கேட்டதுமே நெல் பூத்து நிற்கும், புலி சத்தம் கேட்டதுமே கல் பூத்து நிற்கும், பகை சத்தம் கேட்டதுமே வில் பூத்து நிற்கும், சோழத்தின் பெருமை கூற சொல் பூத்து நிற்கும். பொன்னி நதி பார்க்கணுமே பொழுதுக்குள்ள கன்னி பெண்கள் காணணுமே காத்த போல பொட்டல் கடந்து புழுதி கடந்து தரிச கடந்து கருச கடந்து அந்த நானும் என் காலம் தனியாதோ, என் கால்கள் தனியாதோ, செம்பரே பொன்னிவாக வீரா சோழ பூரி பார்த்து வீரவாணி வந்தியத்தேவன் எதுக்கு தஞ்சைக்கு போனாரு? 1000 ஆண்டுகளுக்கு முன் சோழ தேசம் அதன் பொற்காலத்தை அடைவதற்கு முன் அப்போது தஞ்சையை ஆண்ட சுந்தர சோழருக்கு 2 மகன்கள். மூத்தவர் ஆதித்த கரிகாலன், இளையவர் அருண்மொழிவர்மன். இவர்களுக்கு ஒரு சகோதரி குந்தவை. அப்போது ஒரு நாள் செய்யூர் போர்க்களத்தில் ஆதித்த கரிகாலன் பாண்டியர்களை வீழ்த்தி வீரபாண்டியனின் தலையை வெட்டி வீழ்த்தினார். அக்கொலைக்கு பழி தீர்க்க வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள் சோழ தேசத்திற்குள் ஊடுருவி சோழ அரச வம்சத்தையே கருவறுப்போம் என்று சபதம் எடுத்தார்கள். அப்போது தூமகேது என்கிற ஒரு வாள் விண்மீன் வானில் தோன்றியது. அப்படி தோன்றினால் சோழ அரச வம்சத்திற்கே பேராபத்து வரும் என்பது ஒரு ஐதீகம். அதை பார்த்து அச்சமடைந்த ஆதித்த கரிகாலன் என்ன செய்கிறார் என்பதை வாருங்கள் பார்ப்போம். சோழ இளவரசர் ஆதித்த கரிகாலரை வணங்குகிறேன். வல்லவரையா, நீ கடம்பூர் செல்ல வேண்டும். அரசே, பார்த்திபனுக்கு சோழ நாடு நன்றாக தெரியும். அவன் போகட்டும், நான் உங்களுடன் இருக்கிறேன். வரும் பௌர்ணமி இரவு கடம்பூர் சம்புவராயர் மாளிகையில் நடக்கக்கூடாது ஏதோ நடக்கவிருப்பதாக உளவுச் செய்தி. நீ அங்கு சென்றது என்னவென்று அறிய வேண்டும். முடியுமா? பிறகு தஞ்சை சென்று சக்கரவர்த்தியிடம் நடந்ததை சொல்ல வேண்டும். என் தங்கை குந்தவை பழைய அறையில் இருக்கிறாள். அவளையும் சந்தித்து விவரத்தை சொல்.
தஞ்சை செல்கிறார் என்று ஆதித்த கரிகாலனின் ஆணையை ஏற்று தஞ்சையில் என்ன அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அங்கே சென்றார். அவர் சென்ற இடத்தில் என்ன நடந்தது வாருங்கள் பார்ப்போம். டம் 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 டமடமரே டம் 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 டமடமரே டம் 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 டமரே டம் டமடம் டம் டம் டமரே செங்குருதி சேயோனே மங்கோடிய வேலோனே செவ்வலரி தோளோனே எங்குடிய காப்போனே கடம்பாயிடும்பா முருகா கதிர்வேல் குமரா மருகா துடிவேல் அரசர் கரசே வடிவேல் அருள்வாய் மலர்வாய் மாமழ பெய்திடுமா மாநிலோ ஓங்கிடுமா கொப்புகளி தாங்கிடுமா புலிகளும் ஓங்கிடுமா வருவாய் தருவாய் உடனே சக 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 சகவன செந்திர குருதியை கொண்டே கொடடா இருடா வருவாய் தருவாய் உடனே சக 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 சகவன செந்திர குருதியை கொண்டே கொத்துப்பறை கொட்டெழுந்திர சுத்தப்பகை கெட்டெழுந்திர கொற்றக்குடி பட்டத்தொருவனி ரத்தத்திலே கொட்டி பலியிடு சுத்தப்பலி கேட்டால் சங்கரி ரத்தத்திலே கொட்டி பலியிடு வேந்தற்குடி கேட்டால் சுந்தரி ரத்தத்திலே கொட்டி பலியிடு இளையோ தலை கேட்டால் வைரவி ரத்தத்திலே கொட்டி பலியிடு கொற்றக்குடி பட்டத்தொருவனி ரத்தத்திலே கொட்டி பலியிடு சுத்தப்பலி கேட்டால் சங்கரி ரத்தத்திலே கொட்டால் பலியிடு சுந்தர சோழர் எப்படி சக்கரவர்த்தியானார்? 24 ஆண்டுகளுக்கு முன் அரசராக வேண்டியவர் கண்டராதித்தர் அகால மரணம் அடைந்தார். ஆகவே அவருடைய தம்பியின் மைந்தன் சுந்தர சோழர் அரசரானார். தானாக ஆகவில்லை, நாம் அனைவரும் சேர்ந்தவரை அரசராக்கினோம். நம் கைகளால் அவருக்கு முடிசூட்டினோம். ஏனென்றால் கண்டராதித்தரின் மகன் மதுராந்தகன் அப்போது சிறு குழந்தை. சிற்றரசர்களே, கண்டராதித்தரால் சுந்தர சோழருக்கு கடனாக கொடுக்கப்பட்டது சோழ நாட்டு மணிமுடி. மதுராந்தகன் வளர்ந்த பின் அதை அவர் திரும்ப கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் சுந்தர சோழர் தனது மூத்த மகன் ஆதித்த கரிகாலனுக்கு பட்டம் கட்டினார். பழுவேட்டரையரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மூத்தவரின் புதல்வர் மதுராந்தகர் பட்டத்துக்கு வருவது சரியா, இளையவரின் பேரர் ஆதித்த கரிகாலன் பட்டத்துக்கு வருவது சரியா? இதற்கு சுந்தர சோழர் ஒப்புக்கொள்வாரா? நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொண்டால் சக்கரவர்த்தி ஒப்புக்கொள்ளச் செய்வது என் பொறுப்பு. இதில் மதுராந்தகரின் கருத்து என்ன? நாடாள்வதில் விருப்பமில்லாமல் சிவபக்தராகிவிட்டார் என்கிறார்களே. நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்கிறேன். வணங்காமுடியாரே, உங்கள் சந்தேகத்தையும் தீர்த்து வைக்கிறேன். இளவரசே, வெளியே வாருங்கள். உங்களுக்கு முடிசூட்ட காத்திருக்கும் சிற்றரசர்களை சந்தியுங்கள். இளவரசர் மதுராந்தக தேவர் வாழ்க. நீங்கள் அனைவரும் செலுத்திட்டமா? அதற்காகத்தான் வந்தியத்தேவன் தஞ்சை சென்று நடந்த அனைத்தையும் சுந்தர சோழரிடம் சொல்கிறார். பிறகு அங்கிருந்து அனைத்தையும் குந்தவையிடம் சொல்வதற்கு பழையாறை செல்கிறார். அப்போதுதான் அரண்மனை உள் நுழைவதற்கு பூவிற்கும் இளைஞன் சேந்தனமுதனின் உதவியை பயன்படுத்திக் கொள்கிறார். நிறுத்து. யார் இந்த சேந்தனமுதன்? புதுசா உள்ள கொண்டு வர? அந்த சேந்தனமுதன் யார் என்பதை பிறகு பார்க்கலாம். இப்போது வந்தியத்தேவன் எவ்வாறு குந்தவையை சந்தித்தார் என்பதை
வாருங்கள் பார்ப்போம். மதுரை கொண்ட கோ ராஜகேசரி சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் செல்வ மகள் இளைய பிராட்டி சுந்தரமேரி வருகிறார் வருகிறார் வருகிறார். இளவரசி, கம்சன் என்னை தேடி வந்த காரணம்? தேவி, கரிகாலர் என்னை கடம்பூருக்கு அனுப்பினார். அங்கே ஒரு ரகசிய கூட்டம் நடத்தினார்கள். அங்கு இளையராணியின் முழு பல்லக்கும் வந்திருந்தது. ஆனால் உள்ளே இருந்தது மதுராந்தகர். நான் உங்களிடம் கேட்பது ஒன்றுதான். அந்த சதிக்கு மதுராந்தகர் முழு உள்ளத்துடன் ஒப்புக்கொண்டு வந்திருந்தாரா? என் கண்ணால் பார்த்தேன். அவர் ஆசைதான் தொடக்கம். பேரழகிகளை விடவும் ஆசை காட்டுவது அரச மணிமுடி. சரி, நீங்கள் இலங்கைக்கு செல்ல வேண்டும். அங்கே என் தம்பி அருண்மொழியை பார்த்து அவனை என்னிடம் அழைத்து வர வேண்டும். முடியுமா? இந்த வல்லவரையன் வந்தியத்தேவன். நீங்கள் சொன்னால் இமலோகத்துக்கு கூட போய் வருவார். நாளை நீங்கள் புறப்படும் போது இந்நூலை உங்கள் கைகளுக்கு வந்து சேரும். கரிகாலர் எனக்காக காத்திருப்பாரே? அவருக்கு நான் செய்தி அனுப்பிக் கொள்கிறேன். அவர் காத்திருப்பார். நம் ஆதித்த கரிகாலர் எங்கு இருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை வாருங்கள் பார்க்கிறோம்.
இனி நம் நாட்டிற்கு திரும்பலாம் இல்லையா? இல்லை, நான் கலிங்கர்களை வெல்லப் போகிறேன். என்று சொல்கிறாய்? சோழ நாடு இருக்கும் நிலைமையில் கரிகாலா, எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசரும் நீ மறுமொழியும் ஆபத்தில் இருக்கிறீர்கள். நாட்டை கைப்பற்ற உள்ளுக்குள் சதி நடக்கிறது. அதற்காகத்தான் வந்தியத்தேவன் அனுப்பியிருக்கிறேன். குந்தவை பார்த்துக் கொள்வாள். அதுதான், குந்தவை அரசியல் தெரிந்தவள் தான். ஆனால் அனுபவம் இல்லாதவள். நம் எதிரியும் சாதாரணமானவர் அல்ல. பழுவேட்டரையர் சிங்கம் போன்றவர். நகமும் பல்லும் முதிர்ந்த கேரட்டு சிங்கம். இல்லை கரிகாலா, சின்ன பெண்களை மணந்த கிழவர்களை நம்பவே முடியாது. போதும் போதும் தாத்தா. ஏன் அப்படி ஒரு கோபம்? யார் மீது கோபமா? யாருக்கு? இளவரசே, யாரை பற்றி பேச்சு வந்ததும் நீங்கள் கோபம் அடைந்தீர்கள் என்பதை நான் பார்த்தேன். தெரியும் இல்லையா? பிறகு என்ன? மறந்து விடுங்க, அதுதான் ஒரே வழி. மறப்பதா? இளம் வயதில் இருந்து அவள் என்னவள்? பார்த்திவா, அவள் பழுவேட்டரையரை மணந்ததே என்னால் தான். இந்த கள்ளும் பாட்டும் ரத்தமும் போர்க்களமும் எல்லாமே அதை மறக்கத்தான். என்னை மறக்கத்தான். எல்லாமே அதை மறக்க ஒரு முயற்சி தான். புலிக்கொடி, போர்க்கொடி, மரக்கொடி, கொடி பறக்க, கொடி 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 பறக்க, தட தடத்து பறி 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 துடிக்க, கடுமனதில் வெறி 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 பிறக்க, அடிகளத்தில் பொறி 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 பறக்க, எதிரிகளை ஆளோடு வேலோடு போராடு போராடு, படபட புலி கொடி வானம் ஏறணும், புவிநில சோழம் ஆகட்டும். வரி வரி புலி அஞ்சாதடா துஞ்சாதடா, சோழா சோழா மர மர புலி வீழாதடா, தாழாதடா சீலா சீலா, வீரம் பாதம் புலி மகனிரு கண்டல்லோ ஏரே வாடா, பகல் முகம் செல்லும் நேரம் வீரா, கொடி 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 பறக்க, தட தடத்து பறி 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 துடிக்க, கடுமனது வெறி 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 பிறக்க, அடிகளத்து பொறி 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 பறக்க, எதிரிகளை வாளோடு வேலோடு போராடு போராடு, படபட புவி கொடி வானம் ஏறணும், புவிநில சோழம் ஆகடா. மண்மேல் பித்தானே விண்ணாடு கொடி மேல் பித்தானே, கண்ணாட குடி மேல் பித்தானே, வெண்ணாட வெண்ணாலே மண்ணாட மண்மேல் பித்தானே, விண்ணாடு கொடி மேல் பித்தானே, கண்ணாட குடி மேல் பித்தானே, வெண்ணாட வெண்ணால பித்தானே, அரக்கி எனது தேயமும் தாயமும் நீ அடி, உடல் 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 முழுக்க சரி கடத்து வடு 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 இருக்க, ஒருத்தி தந்த வடு மட்டும் உயிர் துடிக்க, வருத்தம் என்ன கொடு. யாருப்பா அந்த நந்தினி? ஏன் கரிகாலர் விட்டு பழுவேட்டரையரை மணந்தாங்க? முன்பொரு நாள் நம் ஆதித்த கரிகாலர் செய்யூர் போர்க்களத்தில் பாண்டியர்களை போரில் வெற்றி கொண்டு வீரபாண்டியனை கொன்றார் அல்லவா? அப்போதுதான் நீண்ட நாட்கள் கழித்து நந்தினியை சந்தித்தார். நந்தினி வீரபாண்டியர் தான் தனக்கு அடைக்கலம் தருகிறார், அவரை கொன்றுவிட வேண்டாம் என்று எவ்வளவோ கெஞ்சினார். அப்ப கரிகாலன் என்ன பண்ணாரு? அப்போதுதான் கரிகாலன் வீரபாண்டியனை பார்த்து, என்னுடன் நேரடியாக மோத முடியாமல் எனக்கானவளை என்னிடமிருந்து பறித்து என் முதுகில் குற்றிவிட்டாயடா பாவி என்று சொல்லிவிட்டு வீரபாண்டியனின் தலையை ஒரே சீவாக சீவி அங்கிருந்து புறப்பட்டார். ஐயோ, அப்ப நந்தினி என்ன ஆனாங்க? அதன் பிறகுதான் நந்தினி, எனக்கு அடைக்கலம் கொடுத்த வீரபாண்டியரே கொன்று விட்டாயே, உன் சோழ அரச வம்சத்தையே கருவறுப்பேன் என்று சபதம் எடுத்தார். இப்போது புரிகிறதா சோழ தேசத்தைச் சேர்ந்த பெரிய பழுவேட்டரையரே மணந்தார் என்று? சோழ தேசத்தை அழிக்கவே இந்த திட்டம். இந்த உண்மை தெரியாத பெரிய பழுவேட்டரையர் நந்தினியின் கைப்பாவையாகி அவர் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்.
அப்படித்தான் ஒரு நாள் பெரிய பழுவேட்டரையர் நந்தினியின் பேச்சை கேட்டு அரசவையில் என்ன குழப்பத்தை விளைவிக்கிறார் வாருங்கள் பார்ப்போம். இப்போதெல்லாம் பழுவேட்டரையரை பார்க்கவே முடியவில்லையே. அரசே, நான் உங்கள் சேவகன். உங்கள் உடல் நலம் சரியாகும் வரை அரசியல் சந்திப்புகள் வேண்டாம் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். தங்கள் ஆணையை நிறைவேற்றவே நாங்கள் இருக்கிறோம் அரசே. நான் கேள்விப்படுவதெல்லாம் உண்மையா? சோழர் இணை மீது அடுத்து தான் அமர வேண்டும் என்று முதலாங்கதன் விரும்புகிறான் இல்லையா? சிற்றரசர்கள் சிலர் சேர்ந்து அடுத்த சக்கரவர்த்தி யார் என்று முடிவு செய்து விட்டார்கள் என்று அறிந்தேன். யார் சதி செய்தாலும் சரி, இங்க நான் ஆணையிடுவதே நடக்கும். அரசே, நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும். உங்கள் இரு மகன்களுக்கு நடுவே மணிமுடிக்கான போட்டி நிலவுகிறது. அருண்மொழி மணிமுடிக்கு ஆசைப்படுகிறானா? யார் சொன்னது? அது பொய்யாக இருக்கலாம், ஆனால் நாட்டில் அப்படித்தான் பேசிக்கொள்ள. சொன்னவன் நாக்கை அறுத்தீர்களா? அந்த பேச்சை தவிர்க்க ஒரே வழி, ஆதித்த கரிகாலனும் அருண்மொழியும் இங்கு வரட்டும். ஆதித்தனை அருண்மொழி அரசராக அறிவிக்கட்டும். அதன் பின் எந்த சிக்கலும் இல்லையே. பழுவேட்டரையர் அவர்களை வரவழைக்க என்னதான் வழி? முதலில் அருண்மொழியை இங்கு வரவழைப்போம். அவர் உடனே வந்தாக வேண்டும் என்று சக்கரவர்த்தியின் ஓலை செல்லட்டும். வராவிட்டால் படைகளை அனுப்பி சிறைப்பிடிப்போம் என்று ஆணையிடுங்கள். சிறைப்பிடிப்பதா இளவரசன்? வெறும் அறிவிப்பு தானே. எதற்காக சிறைப்பிடிக்க ஆணையிடுகிறோம்? ஈழத்தின் புத்த பிக்ஷுக்கள் இலங்கையின் மணிமுடியை அருண்மொழிக்கு அளித்திருக்கிறார்கள். அதை அவர் மறுத்திருக்கிறார். மறுக்க அவருக்கு உரிமை இல்லை. அந்த மணிமுடி சோழ நாட்டுக்கு உரிமையானது. ஆகவே அவர் நேரில் வந்து அரசிடம் விளக்கம் அளிக்க வேண்டும். இல்லை என்றால் அவர் சிறைப்பிடிக்கப்படுவார் என்று சொல்வோம். சரி, அரசாணை எழுதி கொள்ளுங்கள். சூழ்ச்சியா? சரி, இவ்வளவு பிரச்சனைங்க நடக்குது. இந்த அருண்மொழிவர்மன் எங்கதான் போனார்ன்ற கேள்வி என்ன மாதிரி எல்லாருக்கும் இருக்கும். ஆமா தானே? இப்போதுதான் நம் அருண்மொழிவர்மரின் ஆட்டமே ஆரம்பமாக போகிறது. அருண்மொழிவர்மன் பதவிக்கு ஆசைப்படுகிறார். அவர் ஏன் இலங்கை மறுபடியை மறுத்தார் என்பதை வாருங்கள் பார்ப்போம். பொன்னியின் செல்வர் வாழ்க! பொன்னியின் செல்வர் வாழ்க! பொன்னியின் செல்வர் வாழ்க! பொன்னியின் செல்வர் வாழ்க! போல குமருணி வைத்துல்ய விஸ்வ சங்கமே சுபபெத்தும் பிலிகன்ன. ஆசிரியரே, இங்கே வரும்படி உங்கள் ஆணை வந்தது. ஆகையால் வந்திருக்கிறேன். வானில் ஒரு வால் விண்மீன் தோன்றியிருக்கிறது. அதன் பொருள் என்ன என்று எங்கள் நூல்களை ஆராய்ந்தோம். அசோகருக்கு நிகரான அரசர் ஒருவர் தோன்றியிருக்கிறார் என்று தெரிய வந்தது. எங்கள் நூல்கள் சொல்லும் அத்தனை இலக்கணங்களும் தங்களிடம் உள்ளன. எங்கள் மகாபோதி சங்கம் உங்களை பேரரசராக ஏற்கிறது. அசோகரின் மகள் அமர்ந்த அரியணை இதோ இதுதான். சிங்கள அரசர்கள் முதலில் வந்து அமர்வதும் இந்த அரியணையில்தான். இதை உங்களுக்காக அளிக்கின்றோம். செங்கோலேந்தி மணிமுடி சூடி இந்த அரியணையில் அமர்க. இங்கே அறம் வளர வேண்டும். புத்தரின் மெய்ஞானம் விளங்க வேண்டும். அது உங்கள் ஆட்சியில் நிகழும். ஏற்றுக்கொள்க. ஆசிரியரே, என் தந்தை என்னை சோழ நாட்டுக்காக வாழேந்தும்படி ஆணையிட்டார். நான் சோழ நாட்டின் காவலன், சோழ மக்களின் வேலைக்காரன். ஆகவே இன்னொரு மணிமுடியை என்னால் ஏற்க முடியாது. தந்தையின் ஆணையை மீற முடியாது என்பதால் தெய்வத்தின் ஆணையையும் ஆசிரியரான தங்கள் ஆணையையும் என்னால் ஏற்க முடியாது. நீங்கள் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். மண் வரை பணிபவனே வானம் வரை எழுவான். நீடூழி வாழ்க. அப்பா பேச்சுக்காக அரசாட்சியே வேணான்னு சொல்லிட்டாருல்ல.
சரி இவ்வளவு பிரச்சனை நடக்குது, அப்புறம் என்னதான் ஆச்சு? இது என்ன பிரச்சனை? இனிமேல் தான் மிகப்பெரிய ஆபத்தே இருக்கிறது. தூமகேதுவின் ஆட்டமே இனிமேல் தான் ஆரம்பமாக போகிறது. அந்த ஆபத்து என்ன என்று பார்ப்போம் வாருங்கள். முதல் ஆபத்து அருண்மொழிவர்மருக்கு. அன்றைக்கு ஒரு நாள் பாண்டிய ஒற்றர்களால் அருண்மொழிவர்மர் தாக்குதலுக்காக சுற்றி வளைக்கப்பட்டார். ஆனால் அவரோ அவர்களை எப்படியோ சமாளித்து அங்கிருந்து தப்பிச் சென்று விடுகிறார். இரண்டாவது ஆபத்து சுந்தர சோழருக்கு. பாண்டிய ஒற்றர்கள் அவரை சூழ்ந்து அவரை நோக்கி ஈட்டியை எய்தனர். அப்போதுதான் மந்தாகினி என்ற ஊமை பெண் பாய்ந்து வந்த ஈட்டியை தன் நெஞ்சில் வாங்கி தன்னுடைய உயிரை கொடுத்து சுந்தர சோழரை காப்பாற்றினார். யார் அந்த மந்தாகினி? அவர் ஏன் சுந்தர சோழரை காப்பாற்ற வேண்டும்? சுந்தர சோழரின் இளமை காலத்தில் அவரின் மனம் கவர்ந்த இவர் அவரின் துணைவியாக ஆக இருந்தவர். ஆனால் சூழ்நிலை இவர்கள் இருவரையும் பிரித்தது. அந்த பிரிவிற்கு பிறகு மந்தாகினி என்ன ஆனார் என்பதை பிறகு பார்ப்போம். அடுத்தது மூன்றாவது ஆபத்து ஆதித்த கரிகாலனுக்கு. நந்தினி தன் சதி வலைக்குள் ஆதித்த கரிகாலனை விழவைத்து பாண்டிய ஒற்றர்களோடு கடம்பூர் மாளிகையில் காத்திருந்தார். நண்பன் வந்தியத்தேவன் எவ்வளவோ சொல்லியும் அதை கேட்காமல் அங்கு சென்றார் ஆதித்த கரிகாலன். கரிகாலனின் உயிரை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வந்தியத்தேவனும் கடம்பூர் மாளிகைக்கு சென்றார். இப்படிப்பட்ட சூழலில்தான் யார் நந்தினி, அவருடைய நோக்கம் என்ன என அனைத்து உண்மைகளையும் தெரிந்து கொண்டு நந்தினியை கொல்ல வேண்டும் என்கிற நோக்கத்தோடு பெரிய பழுவேட்டரையரும் கடம்பூர் மாளிகைக்கு வந்தார். ஒருபுறம் ஆதித்த கரிகாலனை கொல்வதற்காக பாண்டிய ஒற்றர்களும், மற்றொரு புறம் நந்தினியை கொல்வதற்காக பெரிய பழுவேட்டரையரும் என இரண்டு அணிகள் அங்கே இருந்தது. அப்போதுதான் பெரிய பழுவேட்டரையர் வந்தியத்தேவன் தான் நந்தினியை கொள்வதை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அவனை மயக்கமடையச் செய்தார். பிறகு தன் கையில் இருந்த கத்தியை நந்தினியை நோக்கி எறிந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இப்போது இந்த மேடையில் நடப்பதைப் போலத்தான் அப்போதும் அங்கு என்ன நடந்தது என்பது இப்பொழுது வரை மிகப்பெரிய மர்மமாக இருக்கிறது. யாருக்குமே தெரியாத ஒன்றாக இருக்கிறது. கரிகாலனை காப்பாற்ற வந்து மயக்கமடைந்த வந்தியத்தேவன் மயக்கம் தெளிந்து கரிகாலன் கொல்லப்பட்டதை கண்டு அதிர்ந்து போனான். நண்பனின் இந்நிலை கண்ட
வந்தியத்தேவன் கண்கள் குளமாக கண்ணீருடன் தன் இரு கரங்களால் கரிகாலனை தூக்கி அரண்மனையை விட்டு வெளியே வந்தான். வந்தியத்தேவன் இப்படி செய்தால் பழி தன் மீதுதான் விழும் என்று தெரிந்திருந்தும் கரிகாலன் மீது கொண்ட உண்மையான நட்பின் காரணமாக அவரை தூக்கி கொண்டு வந்தார். அதை பார்த்த வீரர்களும் ஊர் மக்களும் வந்தியத்தேவன் தான் அவரை கொன்றார் என்று தவறாக புரிந்து கொண்டு அவனை சிறையில் அடைத்தனர். ஆதித்த கரிகாலனின் மரணச் செய்தி கேட்டு சோழ தேசமே கண்ணீரில் மூழ்கியது. அதன் பின் ஆதித்த கரிகாலனை யார் கொன்றது என்கிற விசாரணை கூட்டம் தொடங்கியது. வந்தியத்தேவன் தன் தரப்பை முன்வைக்கிறார். அரசே, கரிகாலரை கொன்றது நான் தான். என் உயிரை கொடுத்தாவது இளவரசரை காப்பேன் என்று இளைய பிராட்டிக்கு சத்தியம் செய். ஒரே ஒரு கணக்கு தவற விட்டுவிட்டேன். கடமையில் தோற்று போனேன். இளவரசரை காக்க தவறிவன் நான். தண்டிக்கப்பட வேண்டியவன் தான். இளைய பிராட்டியார் குந்தவை தேவியிடம் அவர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காரணத்தினால்தான் தண்டனை தனக்கு கிடைக்க வேண்டும் என்றாரே தவிர அவர் கொலையை செய்யவில்லை. அப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையிலேயே மரணத்திற்கு முன்னால் ஆதித்த கரிகாலன் தங்கை குந்தவைக்கு எழுதிய மடல் அரசவையை வந்து சேர்ந்தது. அதில் என்ன இருந்ததென்றால், என் அருமை சகோதரி குந்தவை தேவிக்கு ஆதித்த கரிகாலன் எழுதுவது: முன்னொரு நாள் சரணாகதி அடைந்த நம் பகைவனை கொன்றேன். அதற்கான பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று தூமகேதுவை பார்த்ததிலிருந்து ஏதோ ஒரு அபாயம் எனக்காக காத்து கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. நீ சொன்னவாறே வந்தியத்தேவன் என்னை கடம்பூர் மாளிகைக்கு வராமல் தடுக்க முயன்றான். ஆனால் நாகப்பாம்பால் ஈர்க்கப்பட்டு சிறு பிராணிகள் மடிவது போல் நானும் நந்தினியிடம் செல்கிறேன். எனக்கு என்ன நேர்ந்தாலும் அதற்கு வந்தியத்தேவன் பொறுப்பல்ல, எனது விதியே பொறுப்பு. நம் தம்பி அருள்மொழியாவது சோழ சாம்ராஜ்யத்தை உன்னத நிலைக்கு கொண்டு வருவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உன் தமையன் ஆதித்த கரிகாலன். இந்த மடலின் மூலம் அனைவருக்கும் வந்தியத்தேவன் குற்றமற்றவர் என்பது புலப்பட்டது. பிறகு பெரிய பழுவேட்டரையர் தன் தரப்பை முன்வைக்கிறார். சக்கரவர்த்தி, சோழ குலத்திற்கு பெரும் துரோகம் செய்தவனானேன். நந்தினி மேலிருந்த மோகம் என் கண்களை மறைத்திருந்தது. பாண்டிய நாட்டு ஆபத்துதவிகளுக்கு அறியாமல் இடம் கொடுத்தேன். ஆதித்த கரிகாலன் மரணத்திற்கு நானே காரணமானேன். மேலும் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உடைத்தார் பெரிய பழுவேட்டரையர். அது என்னவென்றால், ஊமை பெண்ணான மந்தாகினி சுந்தர சோழரை பிரிந்த வேதனையில் தற்கொலைக்கு முயன்றார். அப்போது அவரை கருத்திருமன் என்ற படகோட்டி காப்பாற்றி கொண்டு சென்று கொண்டு இருந்த போது போரில் காயமுற்று உயிருக்கு போராடி கொண்டு கடலில் மிதந்து கொண்டு இருந்த பாண்டிய அரசர் வீரபாண்டியரையும் மீட்டு இருவரையும் ஒரு தீவில் கொண்டு சேர்த்தார் அந்த படகோட்டி. அப்போது சில காலம் அந்த தீவில் மந்தாகினியும் வீரபாண்டியரும் ஒன்றாக வாழ்ந்தனர். இதன் விளைவாக வீரபாண்டியனால் கருவுற்றார் மந்தாகினி. பிறகு சில மாதங்கள் கழித்து செம்பியன் மாதேவியின் அரண்மனைக்கு மந்தாகினி செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அப்போது செம்பியன் மாதேவியும் கருவுற்றிருந்தார். இருவரும் ஒரே நேரத்தில் தான் பிள்ளைகளை பெற்றெடுத்தனர். செம்பியன் மாதேவிக்கு ஒரு ஆண் குழந்தையும் மந்தாகினிக்கு ஒரு பெண் மற்றும் ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தது. செம்பியன் மாதேவிக்கு பிறந்த குழந்தை
பேச்சு மூச்சின்றி கிடந்ததால் மந்தாகினிக்கு பிறந்த குழந்தையை தத்தெடுத்து கொண்டார் செம்பியன் மாதேவி. அப்படி தத்தெடுக்கப்பட்ட மகன்தான் இப்போது அரியணைக்கு ஆசைப்படும் மதுராந்தகன். அந்த பெண் குழந்தைதான் இன்று சோழ தேசத்தையே கதிகலங்கச் செய்த நந்தினி. திருப்பத்திலும் இதுதான் மிகப்பெரிய திருப்பம். இவர்கள் இறந்து விட்டதாக நினைத்த அந்த ஆண் குழந்தை இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் வேறு யாருமில்லை, நம் முன்பு பார்த்தோமே பூவிற்கும் இளைஞன் சேந்தனமுதன், அவர்தான். இப்போது புரிகிறதா? ஒரு பாண்டிய நாட்டின் வாரிசை சோழ நாட்டின் அரசனாக்கத்தான் இவ்வளவு சதித்திட்டம். உண்மையான சோழகுலத்தின் வாரிசு சேந்தனமுதன் தான். உண்மையான வாரிசு சேந்தனமுதன் தான். எவ்வளோ பெரிய ரகசியம். சரி, அப்புறம் என்ன ஆச்சு? அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து சோழ தேசம் தன் இயல்பு நிலையை அடைந்தது. பொன்னியின் செல்வருக்கு மணிமகுடம் சூட்டும் விழா மிக கோலாகலமாக தொடங்கியது. சோழ வெற்றி ஒன்றை காணீரோ, அழகிய பூவே செல்லதியோ பராந்தக சோழர், சிவன் அருள் கொண்ட கண்டராதித்தர், ராஷ்டிரகூடரை வென்ற அரிஞ்சயர், வீரபாண்டியனின் தலை கொண்ட ஆதித்த கரிகாலர் எனும் மா வீரர்களின் வரிசையில் எழுந்த பொன்னியின் செல்வருக்கு வெற்றி, செம்பியன் குலத்தில் எழுந்த சூரியனுக்கு வெற்றி. போதும் அமைச்சரே, இந்த புகழ்மொழிகள் எல்லாம் நம் முன்னோர்களை பற்றியவை. நானும் இந்த புகழை அடைய வேண்டும் என்றால் இன்னும் நெடுந்தூரம் செல்ல வேண்டும். அரசே, என்னை பட்டத்து இளவரசனாக அறிவித்தீர்கள். இனி இந்த மணிமுடி என் உடைமைதானே. இது நான் அளித்ததல்ல, நீ வென்றெடுத்தது. நான் வென்றெடுத்த மணிமுடியை என் விருப்பம் போல் அளிக்கும் உரிமை எனக்கு உண்டல்லவா?
பாரத நாட்டையே நாம் வெல்ல வேண்டும். இமயத்தில் புலிக்கொடி பறக்க வேண்டும். காவேரி தாயால் இந்த மண் செழிக்க வேண்டும். இங்கே உணவு பெருக வேண்டும். கல்வி சிறக்க வேண்டும். ஆலயங்கள் எழ வேண்டும். நான் வாளுடன் உங்கள் வலப்பக்கம் நிற்கிறேன். இடப்பக்கம் வல்லவரையர் நிற்பார். வழிகாட்டியாக பழுவேட்டரையர் தாத்தா இருப்பார். பாத்தீங்களாங்க, தனக்கு அரச பதவி கிடைக்கும் போது கூட அது உண்மையா கிடைக்க வேண்டிய மூத்த வாரிசுக்கு விட்டு கொடுத்தாரு. பொன்னியின் செல்வர் தாங்க. நாங்க முன்னாடியே சொன்னது மாதிரி தான், ஒரு துறையில நம்ம ஜெயிக்கணும்னா அதுக்காக உண்மையாவும் நேர்மையாவும் உழைச்சு நமக்கான நேரம் வர வரைக்கும் காத்திருந்தோம்னா நமக்கு வெற்றி நிச்சயம். அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணம் நம் பொன்னியின் செல்வர் தான். அவர் அப்படி இருந்ததுனாலதான் காலங்கள் தாண்டி வரலாற்றில் இன்னைக்கும் ராஜராஜ சோழன் நிலைச்சு நிற்கிறாரு. ராஜராஜ சோழன் வாழ்க! ராஜராஜ சோழன் வாழ்க!